வந்தா வெட்டுவேன், வீடு தேடி சென்று வெட்டும் நபர், எங்கள் குமரி மாவட்டத்தில் சம்பவம் செய்யும் முத்துமாலை. யார் இந்த முத்துமாலை? இவரோட ஊர் எது? இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? இந்த வீடியோவில் கட்டாயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முறையாக இந்த ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். எந்த யூடியூப் சேனலுமே இவரை பற்றி உண்மையாக சொன்னதில்லை. முறையாக என்னோடய சேனலில் ரிஸ்க் எடுத்து இவரோட சீக்ரெட்ஸ், இவர் என்னெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் நீங்களும் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வினோத மனிதன் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா முத்துமாலை. அதாவது குமரியில் வந்தால் வெட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு சேவையை 5 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா, வீடு தேடி போய் வெட்டுறாரு இவர். அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு குமரி மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கிறாரு. இவரோட முழு பெயர் முத்துமாலை. இவரை செல்லமாக முத்து முத்து அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் தான் எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட சேவையை நான் பார்த்து ரொம்பவே வியந்துட்டேன். காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டிலேருந்து 2-3 தென்னை மரம் ரோட்டு சைட்லேயே இருக்குது. அதனால் அந்த மரத்துலேருந்து தேங்காய் பறிக்கும் போது எப்படியும் அந்த தேங்காய் ரோட்டில் தான் கீழே விழுந்து உடஞ்சி தண்ணியெல்லாம் சிந்தி கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும். இதுக்கு முன்னாடி பல தேங்காய் வெட்டுறவங்க வந்தாங்க. அவங்களில் ஒரு 50% தான் அந்த தேங்காய் ரோட்டில் விழாத மாதிரி பாதுகாக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த முத்து சகோதரர் நம்ம வீட்டுக்கு எப்போ தேங்காய் வெட்ட வந்தாரோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டு சைடில் இருக்கிற மரங்கள் ரோட்டில் விழுந்து உடையிறது ஒரு 90% கம்மியாச்சு. தேங்காயும் சேஃபாக அழகாக பறித்து நம்ம காம்பவுண்ட் உள்ளாடி போட்டுருவார். அங்கே பார்த்தீங்கன்னா மண் தான், அதில் விழுந்துச்சுன்னா தேங்காய்க்கு பாதிப்பு இருக்காது. ஸோ அப்படி இவர் ரொம்பவே நம்ம மனசுக்கு நெருக்கமாகி நம்ம வீட்டுக்கு அந்த தேங்காய் வெட்டுற தொழில் பண்ணும்போது ரொம்பவே சுத்தமாக ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாரு. பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையான மனிதர். அழகாக சாப்பிட்டா நேரம் போகிறதே தெரியாமல் சூப்பராகவே நம்மளோட வீட்டில் இருக்க மரங்களுக்கு அழகாக தேங்காய் வெட்டி கொடுத்துட்டு போவார். ஒருவேளை முன்ன பின்ன இருந்தால் கூட அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் அப்படின்ன மாதிரி அவரோட சேவை பண்ணி கொடுத்துட்டுருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுக்கு தேங்காய் வெட்ட ஒரு ஆள் போனாங்கன்னா அடுத்த நேரம் அவரை கூட்ட வரமாட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தேங்காய் வெட்டுக்காரங்க தான் வருவாங்க. அவங்களையும் கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். 5 வருஷமாக நம்ம வீட்டுக்கு அழகாக சூப்பராக வெட்டி கொடுக்குறாங்க. 5 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபோன் பண்ணால் இந்த டேட்டில் வரேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த டேட்டில் வருவாங்க. ஒருவேளை முன்ன பின்ன ஒரு நாள் 2 நாள் அடுத்த நாள் டிலே ஆகி வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட ஒர்க் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா, மழை நேரம் வந்தால் மற்ற தேங்காய் வெட்டுறவங்க வரமாட்டாங்க. ஆனால் நம்ம முத்து சகோதரர் பார்த்திங்கன்னா, மரம் ஏறுற அந்த எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு எவ்வளோ பெரிய மழையானாலும் சரி, எவ்வளோ பெரிய காற்றானாலும் சரி, அவருடைய சேவையை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி நான் பார்த்து வியந்த மனிதர் தான் இவர். இவரை பற்றி ரொம்ப நாளாகவே வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் இப்போ ரீசெண்டாக முந்தானத்து நம்ம வீட்டில் தேங்காய் வெட்டியிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்திருந்தார். ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற தென்னை மரத்துக்கும் நீங்கள் தேங்காய் வெட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ணனோட நம்பரை நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கு இவ்வளோ நாள் ஆள் இல்லாமல் இருந்து, இல்லை யாருமே ரெகுலராக ஒழுங்காக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ணனோட நம்பர் தாரேன். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களோட சேவையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேவையை பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சகோதரரோட ஊர் பார்த்திங்கன்னா முகிலங்குடியிருப்பு. இது எங்கே இருக்குன்னு தெரியாதவங்களுக்காண்டி சொல்லிக்கிறேன். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இவரோட சேவை தேவைன்னா கட்டாயமாக கூடுங்க. நல்லா சேவை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக தேங்காய் இல்லை. ஓகே.